அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் விழுந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் விழுந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் மாறிடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் மாறிடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக அற்புதங்கள் மனமாற்றத்திற்கே என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைய காலகட்டத்திலே நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக துன்பங்களை, கஷ்டங்களை, வேதனைகளை, இழப்புகளை சந்தித்து கொண்டே இருக்கிறோம். பல நிலைகளிலே நாம் விரக்தி அடைந்து கொண்டிருக்கிறோம்.
எங்கு அற்புத சுகமளிக்கக்கூடிய தியானங்கள் நடைபெறும்? எங்கே அற்புத சுகமளிக்கக்கூடிய நற்செய்தி பெருவிழாக்கள் நடைபெறும்? முழு இரவு ஜெபம் நடைபெறுமா? எங்கே உபவாச கூட்டம் நடைபெறும் என்று நம்மளுடைய மனது இயங்குகிறது. நல்லதுதான், ஆண்டவரை தேடுவது நல்லதுதான். ஆனால் நம்மளுடைய மனது எதை தேடுகிறது என்றால், அற்புத அடையாளங்களைத்தான் நாம் தேடி ஆண்டவரை நோக்கி நாம் பயணிக்கிறோம். இன்றைக்கு நற்செய்தி பெருவிழாக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்களோ அல்லது ஊழியர்களோ அல்லது பணியாளர்களோ கூட இன்றைக்கு அற்புத அடையாளங்களை மையப்படுத்தி தான் இன்றைக்கு தியானங்களும் வழிநடத்தல்களும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அற்புதங்கள் எதற்காக ஆண்டவர் செய்கிறார்? எதற்காக பணியாளரை, ஊழியரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்று சில நேரங்களிலே ஊழியர்களும் அறிந்து கொள்வதில்லை, ஆண்டவரை தேடி வருகிற இறைமக்களும் அறிந்து கொள்வதில்லை. ஆனால் பரிசுத்த திரு விவிலியத்தை நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவர் நிகழ்த்துகிற ஒவ்வொரு அற்புத அடையாளங்களும் நம்மளுடைய மனமாற்றத்திற்காகத்தான் அவர் அற்புத அடையாளங்களை அவர் செய்கிறார். நன்மைகளை செய்கிறார், ஆசீர்வாதங்களை செய்கிறார். ஆனால் நாம் மனமாற்றம் அடையாமல் அற்புதங்களை மட்டுமே நாம் எண்ணிக்கொண்டு, அற்புதங்களை குறித்தே நாம் சாட்சி சொல்லிக்கொண்டு, இந்த அற்புதம் என்னுடைய மனமாற்றத்தினால் நிகழ்ந்தது என்று நம்மளுடைய சாட்சிகளோ வழிநடத்துதலோ இன்றைக்கு நமக்குள்ளே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் விரும்புவதும் திரு அவை நம்மிடம் எதிர்பார்ப்பதும், ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு புதுமைகளுக்கு பின்பும், ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களுக்கு பின்பும் நம்மளுடைய மனமாற்றமே ஆண்டவர் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். பிரியமானவர்களே, பரிசுத்த திருமறை நூலை நீங்கள் எடுத்து வாசித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இயேசுவை தேடி ஒரு அரச அலுவலர் ஒருவர் வருவார். எதற்காக அவர் வருகிறார் என்றால், தன்னுடைய மகன் நோயுற்று இருக்கிறான், அவனை வந்து நீர் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தோடு கூட ஆண்டவர் இயேசுவை அவர் நோக்கி வருவார். அதற்கு இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? யோவான் 4வது அதிகாரம் 49 உள்ள திருவசனத்திலே இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்று சொன்னவுடனே ஆண்டவர் அவருடைய நம்பிக்கையும் பார்க்கிறார். அதே சமயத்திலே அந்த மனுஷன் சொல்லுகிறார், ஐயா, என் மகன் சாகும் தருவாயிலே, இறக்கும் தருவாயிலே இருக்கிறான், வாரும் என்று சொல்லி ஆண்டவரை மனதுருக்க அவன் அழைக்கிறான். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், இதோ நீ நம்பி புறப்பட்டு போ, நீ நம்பி புறப்பட்டு போ என்று சொல்ல உடனே அந்த வார்த்தையை கேட்டு அவன் நம்பி செல்லுகிறான். அப்பொழுது அவருடைய பணியாளர்கள் வருகிறார்கள். பணியாளர்கள் வந்து சொல்லுகிறார்கள், உன்னுடைய மகன் பிழைத்து கொண்டான் என்று. அந்த பணியாளரிடத்திலே அரச அலுவலர் கேட்கிறார், எத்தனை மணிக்கு என்னுடைய மகனுக்கு நோய் நீங்கிற்று என்று கேட்கிறார். அந்த பணியாளர்கள் சொல்கிறார்கள், ஐயா, 1 மணிக்கு தான் நீங்கிற்று என்று. உடனே அந்த தகப்பனானவர், அந்த அரச அலுவலர் பார்க்கிறார், இயேசு சொன்ன நேரம் இதுதான், என் மகன் விடுதலையை பெற்ற நேரம் இதுதான், நோய் சுகமாய் பிழைத்து கொண்ட நேரமும் இதுதான் என்று அவன் விசுவாசிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு அற்புதம் அந்த இடத்துல நிகழ்கிறது. இந்த அற்புதத்தினுடைய பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது அந்த குடும்பம் முழுவதுமே, அந்த வீட்டார் அனைவருமே இயேசுவை நம்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அற்புத அடையாளங்களை ஆண்டவர் ஒரு குடும்ப வாழ்விலே, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலே நிகழ்த்தும் பொழுது அவர் எதிர்பார்ப்பதெல்லாம், நீங்கள் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும், ஆண்டவரை முழு மூச்சாய் நீங்க நம்பணும். என் வாழ்க்கையில எல்லாம் செய்ய வல்லவர் ஒருவர் இருக்கிறார், நான் நம்புகிறேன், அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அவர் அற்புதத்தை செய்கிறவர் மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையில மனமாற்றத்தையும் அவர் எதிர்பார்க்கிறார். நான் எந்த விதத்திலே அவருடைய மனதை வேதனைப்படுத்தி இருக்கிறேன், எந்த விதத்திலே அவருடைய மனதை நான் துயரப்படுத்தி இருக்கிறேன், அந்த துயரப்படுத்துதலை இருந்தும் வேதனைப்படுத்தலிலே இருந்தும் நான் ஆண்டவர் இயேசுவிடம் ஒப்புரவாகி நான் அவரிடம் திரும்பி வரும்பொழுதுதான் அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்னுடைய வாழ்விலே பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, தூய மார்கரெட் மரியாளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த புனிதையினுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது
அவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உத்தரிக்கு நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா அவருடைய ஜெப உதவியை நாடி வருகிறது. அப்படி நாடி வருகிற பொழுது அவர்கள் அந்த ஆன்மாவினிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த ஆன்மா சொல்லுகிறது, நான் உத்தரிப்பு நிலையிலே வேதனைப்படுகிற ஒரு ஆன்மா என்று சொல்லிவிட்டு, ஆண்டவருடைய அனுமதியோடு உங்களிடத்திலே நான் ஜெப உதவியை தேடி நான் வந்தேன் என்று சொன்ன பொழுது, அது ஏன் உத்தரிப்பு நிலையில இருக்கிறது என்பதை இந்த புனித இடம் அது வெளிப்படுத்துகிறது. நான் பிறருக்கு விரோதமாக எத்தனையோ வார்த்தைகளை நான் பேசியிருக்கிறேன். பிறருக்கு விரோதமாக அன்பு செயல்களிலே இல்லாமல் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே துர்க்குணம் நிறைந்ததாக இருக்கிறது. என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் பிறருடைய மனதை வேதனைப்படுத்தக்கூடியதாய் இருந்தது. ஆதலால் என்னுடைய நாவு இன்றைக்கு நெருப்பிலே உத்தரிக்கிற நிலையிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று இந்த உத்தரிப்பு நிலையில இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை நோக்கி அது ஜெபிக்கிறது. அப்பொழுது இந்த புனிதை சொல்லுகிறார், நீங்கள் உத்தரிப்பு நிலையிலே இருந்துதான் வருகிறீர்களா என்று. அப்பொழுது அந்த ஆன்மா சொல்லுகிறது, நீங்களும் மடத்தில் உள்ள சகோதரிகளும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இதை மற்ற சகோதரிகளுக்கும் நம்பும்படியாக இதோ ஒரு அடையாளத்தை நான் விட்டு செல்கிறேன் என்று சொல்லி அந்த ஆன்மா என்ன செய்கிறது என்றால், அங்கு இருக்கிற ஒரு கதவின் மேல தன் கைகளை வைத்தவுடனே 5 விரல்களும் அந்த இடத்திலே பற்றி எரிந்து அந்த இடத்திலே கருகி போயிருக்கிறது. இதை பார்த்த மற்ற அருட்சகோதரிகளும் இந்த புனிதை சொன்ன வார்த்தையை நம்பி உத்தரிப்பு நிலையில இருக்கிற ஆன்மாக்களுக்காக அவர்கள் வேண்ட ஆரம்பித்தார்கள். அப்ப ஒரு அற்புதம், ஒரு அடையாளம் எதற்காக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்றால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவர்கள் மனம் திரும்புவதற்காக, ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேருவதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு அற்புதங்களை, அடையாளங்களை இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களிடத்திலையும் அவர் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப அற்புத அடையாளங்கள் இறைவன் பால் நம்மை மனம் திருப்புவதற்கு தான் இன்றைய உலகிலே ஆண்டவர் புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் பார்க்கலாம், விவிலியத்திலே மற்றொரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். மோசேயை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை மீட்கும்படியாக அந்த எரிகிற முட்செடிகளின் நடுவிலே இருந்து அவர்களை அழைப்பார். அவரை அழைக்கின்ற பொழுது தன்னை அவர் வெளிப்படுத்துவார். அப்பொழுது இந்த மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுவார், ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் நீர் என்னை அனுப்பினார்கள் என்பதை அவர்கள் நம்ப மாட்டார்களே என்று சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இறைவன், யாவே இறைவன், விடுதலை பயணம் 4வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 2 இருந்து வாசித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர் சொல்லுவார், மோசேயிடம் ஆண்டவர் கூறுவது என்ன தெரியுமா? உன் கையிலே இருப்பது என்னவென்று கேட்பார். அப்பொழுது மோசே சொல்லுவார், ஆண்டவரே, என்னுடைய கையிலே இருக்கிறது கோல் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, ஒரு ஆடு மேய்க்கிறவருடைய கைகளிலே கோல் தான் இருக்கும். அந்த கோலை தான் அவர் சொல்லுவார். அப்பொழுது ஆண்டவர் அதை சொல்லுவார், அதை தரையிலே போடு என்று சொன்னவுடனே, அதை தரையிலே போட்டவுடனே அது பாம்பாக மாறுகிறது. முதலிலே தன் மீது நம்பிக்கை வைக்கும்படியாக மோசேவனுடைய கரத்திலே இருக்கக்கூடிய கோலை ஆண்டவர் பாம்பாக மாற்றுகிறார். அப்ப ஆண்டவர் தன்னை வழிநடத்துகிறார் என்பதை மோசே அறிந்து கொள்ள, அந்த பயந்து போன அந்த பாம்பை பார்த்து அவர் நடுங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது மோசேவை பார்த்து ஆண்டவர் சொல்வார், அந்த கையை நீட்டி வாளை பிடி என்று சொன்னவுடனே அது மீண்டும் கோலாக மாறும். விடுதலை பயணம் 4வது அதிகாரம் 5 உள்ள திருவசனத்திலே ஆண்டவராகிய இறைவன் சொல்லுவார், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் உனக்கு காட்சியளித்தார் என அவர்கள் நம்பி உன்னை ஏற்றுக்கொள்வதற்காகவே இதோ நான் செய்தேன் என்று சொல்லி 2வது ஒரு அற்புதத்தை மோசேவினுடைய வாழ்விலே அவர் செய்ய ஆரம்பிப்பார். அது என்னவென்றால், உன் கையை மடிக்குள் இடு என்று சொல்லுவார். பாருங்கள் பிரியமானவர்களே, அற்புதங்கள் எதற்காக நிகழ்த்தப்படுகிறது என்றால், கடவுள் இருக்கிறார் என்பதை நம்புவதற்காகத்தான். அப்பொழுது மோசே என்ன செய்வார் என்றால், தன்னுடைய கையை மடிக்குள்ளே வைக்கின்ற பொழுது அவருடைய கரங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது என்றால், தொழுநோய் கண்ட உறைபனி போல மாற ஆரம்பிக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் பார்க்கிறார்,
உன் கையை மீண்டும் மறுபடியும் மடிக்குள் போடு என்று சொன்னவுடனே அவருடைய கரங்கள் ஒரு சராசரி மனிதன கரங்களைப் போல அதை உடம்பின் நிறமாகவே அது மாறிவிடுகிறது என்று விவிலியம் சொல்கிறது. இந்த புதுமைகளை ஆண்டவர் ஏன் செய்ய வேண்டும்? ஏனென்றால் மோசேவினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை, ஆண்டவர் அடையாளங்களை செய்யும் பொழுது, ஏனென்றால் தன்னுடைய இனத்திற்காக அவர் ஒரு கொலையே செய்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களை நீ வழி நடத்து என்று சொன்னால் எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அப்ப அரும் அடையாளங்கள் அங்கு நிகழ்த்தப்படும் பொழுது ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை மோசே நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அந்த இடத்திலே புதுமைகளை அவர் செய்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடைசியில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2 அறிகுறிகளை நான் உனக்கு செஞ்சு காமிச்சிட்டேன், மீண்டும் இந்த அறிகுறிகளை உனக்கு ஏன் செய்ய போகிறேன் என்றால், இன்னும் இந்த மக்கள் உன்னை பற்றி நம்பாமல் இருந்தார்கள் என்றால். அப்ப பாருங்க, அறிகுறிகள் எதற்காகன்னு? மனமாற்றத்திற்காக. ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது சில நேரத்திலே அற்புத அடையாளங்கள் நிகழ்த்தப்படுகிறது. அப்பொழுது மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், விடுதலை பயணம் 4வது அதிகாரம் 9 வசனத்திலே, அவர்கள் இவ்விரு அருஞ்செயல்களையும் கூட நம்பாமல் உன் பேச்சையும் கேட்காமல் போனால் நைல் நதி நீரை முகந்து கட்டாந்தரையில் ஊற்றுவாய், நைல் நதியில் முகந்த தண்ணீர் கட்டாந்தரையில் இரத்தமாக மாற ஆரம்பிக்கும். அப்ப அற்புத அடையாளங்களை ஆண்டவர் நிகழ்த்துவதனுடைய நோக்கமே அவர் நம்மளுடைய மனமாற்றத்திற்கு தான் என்பதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, உங்களை அழைக்கிறவர்கள் கூட ஜெப கூட்டத்துக்கும் சரி, முழியிரவு ஜெபத்துக்கும் சரி, அல்லது தியானங்களுக்கு சரி, எப்படி சொல்லி அழைப்பாங்க? பாருங்க, அங்க வந்து பாருங்க, எவ்வளவு அற்புதம் நடக்குது, எவ்வளவு அடையாளம் நடக்குதுன்னு. ஆனா யாராவது ஒருவர் உங்களை பார்த்து அங்கு வந்தால் மனமாற்றம் நிகழும், ஒப்புரவு அருள் அடையாளம் செய்யலாம், ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறலாம், அவர் செய்கிற அற்புத செயல்களை நம் வாழ்வில கண்டு உணரலாம் என்று உங்களை யாராவது அழைத்ததுண்டா? இல்லை. அற்புத அடையாளம் நடக்குதுங்க, வாங்க, அதிசயம் நடக்குது, வாங்க, என்னங்க எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வாருங்க. நீங்க மனமாற்றமே இல்லாமல் போய்விட்டால் உங்கள் ஆன்மா பாதாளத்துக்கு போயிட்டா என்ன பிரயோஜனம்? அப்ப கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், கடவுள் கொடுக்கக்கூடிய விடுதலை, கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய அரும்புரிகள், அடையாளங்கள் எல்லாம் நம்மளுடைய மனமாற்றத்திற்கு தான் என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை பியோவினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது, ஒரு கல்லூரியிலே ஜியோவனா என்னக்கூடிய ஒரு பெண் ஒருவள் இருக்கிறாள். அங்கு ஆசிரியர் ஒருவர் மூவரு இறைவனை பற்றி தவறான கருத்துக்களை எல்லாம் அங்கு இருக்கிற கல்லூரி மாணாக்களுக்கு, மாணவிகளுக்கு எடுத்து சொல்லுகிறார். இவருடைய மனதிலே ஆழமான ஒரு காயம் ஏற்படுகிறது. மூவரு இறைவனை பற்றி இவ்வளவு தவறான போதனைகளை என் உள்ளத்திலே நான் வைத்திருக்கிறேனே, இதை பற்றி சிந்திக்கிறேனே, எனக்கு இதில் ஒரு தெளிவு வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்ய விரும்புகிறாள் என்றால், நல்ல ஒரு ஒப்புரவு அருள் அடையாளம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள் என்றால், ரோமையில் உள்ள புனித ராயப்பருடைய பேராலயத்திற்கு சென்று அங்கே ஆலயத்தை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அலுவலரிடத்தில், ஐயா, நான் நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனம் செய்ய வேண்டும், அருட்பணியாளர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த மனுஷன் சொல்லுகிறார், அருட்பணியாளர்கள் எல்லாம் இப்பொழுதுதான் ஒப்புரவு அருள் அடையாளம் கொடுத்துவிட்டு அவர்கள் சென்றிருக்கிறார்கள், நீங்கள் நாளைக்கு திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவருடைய உள்ளத்திலே மிகுந்த மனவேதனை, மனக்கவலை, ஒரு குழப்ப நிலையிலேயே அந்த சகோதரியானவள் கடந்து போய் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே அங்கு ஒரு இளம் கப்புச்சன் துறவி ஒருவர் அங்கே வந்து அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், அம்மா, உனக்கு நான் ஒப்புரவு அருளடையாளம் தர விரும்புகிறேன், வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவள் அந்த ஆலயத்திலே நல்ல ஒரு ஒப்புரவு அருள் அடையாளத்தை அந்த கப்புச்சன் துறவியினிடத்திலே அவர் சொல்லி இறைவனுடைய அந்த தெளிவை, மூவரு இறைவனை பற்றிய அந்த விளக்கத்தை அறிந்து கொண்டு அவள் செல்லுகிறாள். இவள் சென்று முடித்த பிறகு, பிரியமானவர்களே, 1923 ஆண்டு, ஒரு ஆண்டு கழித்து அவளுக்குள்ளே தந்தை பியோவை பற்றி கேள்விப்படுகிறாள். அப்ப தந்தை பியோவை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் வருகிறது. அதற்காக தந்தை பியோவை அவள் பார்க்க போகின்ற பொழுது அந்த இடத்திலே ஜியோவனா என்ற அந்த பெண்ணை பார்த்து பியோ சொல்லுகிறார், இதோ உன்னை ஏற்கனவே எனக்கு தெரியுமே என்று. அப்பொழுது அந்த பெண் பார்க்கிறாள், உங்களை நான் பார்த்ததே இல்லையே, என்னை எப்படி உங்களுக்கு தெரியும் என்று. அப்பொழுது அவர் சொல்கிறார், உன் தந்தை மரித்த பொழுதுதான்
நீ பிறந்தாய் என்று சொல்லி நீ மூவரு இறைவனை பற்றி நீ சந்தேகம் பட்டு கொண்டிருந்தாயே, சந்தேகமான எண்ணங்கள் எழுப்பி கொண்டிருந்தது. அந்த சமயத்திலே நீ ஒப்புரவு அருள் அடையாளம் கேட்க வந்த பொழுது எந்த அருட்பணியாளர்களும் இல்லை என்று நீ ஆண்டவரை நோக்கி மன்றாடும் பொழுது அந்த இடத்துல ஒரு கப்புச்சன் துறவியாய் இளம் குருவாய் நான் வந்தேனே, அது யார் தெரியுமா? நான் தான் என்று சொன்ன உடனே அவளுக்கு மிகுந்த சந்தோஷம். ஐயோ, இந்த பியோவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோமே, அவரை நேரடியாக பார்த்தோமே என்று அவருடைய தாயினிடத்திலே ஓடி போய் சொல்லுகிறார். அம்மா, நான் பியோவை பார்த்தேன் அம்மா என்று சொன்ன உடனே இந்த பியோவை பார்ப்பதற்கு அவருடைய தாயும் வருகிறார்கள். இது உண்மையான நிகழ்வையா என்று அறிவதற்காக அந்த தாய் வருகிற பொழுது அப்பொழுது பியோ அவரை பார்த்து சொல்லுகிறார், அம்மா, உன்னுடைய கணவர் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அவருடைய ஆன்மா இறைவனிடத்தில் செல்ல வேண்டும் என்று நீ ஜெபித்த பொழுது, அவருடைய ஆன்மா பாதுகாப்புக்காக நீ மன்றாடும் பொழுது உன்னுடைய வீட்டினுடைய வாசல் படியில் வழியாய் ஒரு குருவானவராய் நான் வந்தேனே, அது நான் தான் என்று சொல்லி உன்னுடைய ஜெபத்தை அன்னை மரியாள் கேட்டுதான் என்னை உன்னுடைய இல்லத்திற்கு அனுப்பினார்கள். உன்னுடைய கணவர் மரண படுக்கையில் இருக்கின்ற பொழுது அவருடைய ஆன்மாவை மீட்பதற்காக நீ ஆண்டவரிடத்திலே அன்னை மரியாளிடத்திலே ஜெபம் செய்து கொண்டிருந்தாயே, அந்த நேரத்திலே கடவுளுடைய தாயானவள் தான் என்னை உன்னுடைய இல்லத்திற்கு அனுப்பினார். அந்த மாடிப்படிகளின் வழியாய் நான் உன் கணவரிடத்திலே வந்து பாவ அறிக்கையை கேட்டு அவருடைய ஆன்மாவை அந்த பாவத்தின் பிடியிலே இருந்து மீட்டேன். ஆண்டவர் இயேசுவும் உன் கணவருடைய பாவத்தை மன்னித்தார், ஆண்டவர் அவருக்கு வாழ்வை தந்திருக்கிறார் என்று சொல்லி அன்னை மரியாளையும் இயேசுவையும் தந்தை பியோ அந்த இடத்திலே உயர்த்தினார். பிரியமானவர்களே, அற்புத அடையாளங்களை ஆண்டவர் நிகழ்த்துவது ஒரு மனுஷருக்கு தன்னை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அவர்கள் மனமாற்றத்திற்கும் ஆண்டவர் மேலே வைக்கின்ற நம்பிக்கைக்கும் தான். இதைதான் புனிதர்கள் செய்தார்கள். இதைதான் இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு ஊழியக்காரியும் ஒவ்வொரு பணியாளர்களும் என்னை மாற்றிப்படுத்துங்கள், என்னை உயர்த்துங்கள், என் பிள்ளைகள் மனமாற்றம் அடைந்து நிலைவாழ்வை அடைய வேண்டும், அதற்காகவே நான் சிலுவை மரணத்தை ஏற்றேன் என்று நாம் ஒவ்வொருவருக்கும் கூறுகிறார். இந்த வேளையிலே கண்களை மூடி நான் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அடையாளங்களும் நிகழாதா? நாங்கள் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் மாறாதா? எங்கு சென்றால் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி விடுதலையை மட்டும் எதிர்பார்த்து கொண்டு அற்புதங்களை மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு இதோ எங்களுடைய மனமாற்றத்தை நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, இந்த தவக்காலத்திலாவது நாங்கள் நல்ல மனமாற்றம் அடைந்து ஒப்புரவு அருளடையாளம் செய்து உம்முடைய அளவில்லாத இரக்கத்தை எங்கள் குடும்பங்களிலே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றிட உதவி செய்யும் என்று மன்றாடுகிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அரும்பெரும் செயல்களை செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான துயரங்களும் வேதனைகளும் உம்முடைய திருப்பெயரால் மாறும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி ஹானி ரைமன், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி மரிய லியோனி, திருமதி பிரிஜிட் கிறிஸ்டிராயன், திருமதி நான்சி தீனதயாளன், திரு டேவிட், திரு அடைக்கல சாமிதாஸ், இந்த குடும்பங்களை நீர் அபரிதமாய் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகள் வழியாக இந்த குடும்பங்களிலும் அற்புத அடையாளங்கள் நடைபெறட்டும். இந்த நிகழ்ச்சிகளின் வழியாக பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அடையாளங்களும் நிகழ்ந்து மனமாற்றத்திற்குரிய காலமாக இந்த காலத்தை ஆசீர்வதித்து தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இவையெல்லாவற்றைகள் ஆண்டவரும் மீட்பெறும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் மாறிடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் மாறிடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன்,
அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க திருஅவையின் போதனைகளையும் புனிதர்களின் உறவுகளையும் அறிந்து குழு சபங்களிலும் அன்பியங்களிலும் இறைவார்த்தையை பகிர உங்களுக்கு விருப்பமா, ஆர்வமா? அப்படியெனில் பல்வேறு தலைப்புகளில் விவிலிய அடிப்படையில் நீங்கள் பார்க்க, புரிந்து கொள்ள இயேசுவே நம் மீட்பர் குழுவினரின் YNM சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி.